الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض. وقال رسول الله صلى الله عليه وسلم يكبر ابن آدم ويكبر معه اثنان حب المال وطول العمر. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவரது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜுமாவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்கும் இந்த மரியாதைக்கும் வைத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரக்கத்தை கேட்கிற, பரக்கத்தை தேடுகின்ற ஒரு மாதம் இந்த ரஜபனுடைய மாதம். பரக்கத் என்பதற்கு உண்டான விளக்கம் என்ன, அந்த பரக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை குறித்து கடந்த ஜுமாவிலே நாம் எல்லாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவில் பரக்கத்தை தடுப்பதற்கு உண்டான காரணங்கள் என்ன, பரக்கத்து கிடைக்காமல் போவதற்கு உண்டான காரணிகள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். பரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரணிகள் ஒன்று, எதிலும் பேராசை கொள்ளாமல் போதும் என்ற மனதோடு இருப்பது. இதற்கு நேர் மாற்ற பரக்கத்தை தடுக்கக்கூடிய காரணங்களில் ஒன்று, எல்லா விஷயத்திலும் பேராசைப்படுவது. பேராசை என்பதற்கு ஒரு எல்லை என்பது கிடையாது. மனிதனுடைய பேராசைக்கு எல்லை என்பது கிடையாது. எல்லா விஷயத்திலும் மனிதன் என்பவன் பேராசைப்படக்கூடியவனாக இருக்கிறான். இன்று அதிகமான மனிதர்களிடம் இந்த குணம் இருப்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். 1000 தொட்டவர்கள் லட்சத்தை தேடுகிறார்கள், லட்சத்தை தொட்டவர்கள் கோடியை தேடுகிறார்கள், கோடியை தொட்டவர்கள் மில்லியனையும் பில்லியனையும் ட்ரில்லியன் கணக்கிலே தேடுகிறார்கள். வசதி வாய்ப்புள்ளவர்களை பார்த்து, வீடு கடை என்று கட்டுபவர்களை பார்த்து, கார் பைக் என்று வாங்குபவர்களை பார்த்து இல்லாதவர்கள், இவர்களை போன்று நாமும் இந்த உலகத்தில் பகட்டாக வாழ வேண்டும் என்று நினைத்து கடன் வாங்கி அந்த சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கடைசியில் அந்த கடனை கட்ட முடியாமல் கடன் கொடுத்தவர்களிடம் கூனி குறுகி போய்கின்றோம். அந்த கடனை செலுத்த முடியாமல் அந்த கடனுடைய சுமையை தங்களுடைய வாரிசினுடைய தலையின் மேல் சுமத்திவிட்டு நிராயுதபாணியாக அவர்களை நிற்க வைப்பதற்கு உண்டான காரணம், அல்லாஹ் எதை நமக்கு விதித்திருக்கிறானோ, அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்திருக்கிறானோ
அதை வைத்து பொருந்திக் கொள்ளாமல் பேராசைப்பட்டதனுடைய விளைவு என்பதை நாம் எல்லாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஆதமுடைய மகனுக்கு, அதாவது நமக்கு 2 ஓடை அளவு நிறைய செல்வம் கொடுக்கப்பட்டாலும் அந்த மனிதன் 3வது ஒன்றை தேடுவான். அந்த மனிதனுடைய வயிறை மண்ணை நிரப்பாத வரை அவனுக்கு இந்த பேராசை என்ற குணம் அவனுடைய உள்ளத்தை விட்டு நீங்காது. தௌபா செய்தவரை அல்லாஹ் மன்னித்து கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள். எனவே ஆசை என்பது இருக்கலாம், ஆனால் பேராசை என்பது இருக்கக்கூடாது. ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஆசை என்பது அழகானது, அவசியமானது. இந்த உலகத்தில் நாம் வாழுவதற்கு எதுவெல்லாம் தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுவதற்குண்டான செல்வத்தை தேடுவது என்பது ஆசை. அதற்கு அளவு கடந்து தேடுவது என்பது பேராசை. பேராசை என்பது மனிதனை அழிவில் ஆனந்தி விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பேராசை என்பது நம்முடைய செல்வத்திலே இருக்கக்கூடிய பரக்கத்தை எடுத்துவிடும். அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அவனுடைய செல்வத்திலே இருக்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்பது நிதர்சனமான உண்மை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வலா ததமன்னௌ மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅத். எதன் மூலம் அல்லாஹ் உங்களில் சிலரை வேறு சிலரை விட உயர்த்தி வைத்திருக்கிறானோ, அது செல்வமாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், அந்தஸ்துகளாக இருக்கட்டும், எந்த விஷயத்தில் அல்லாஹ் சிலரை விட உயர்த்தி வைத்திருக்கிறானோ அடுத்தவர்களுக்கு இருப்பதை போல நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று பேராசைப்படாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இருந்த அந்த போதும் என்ற ஒரு குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அரியாசனத்தில் ஜனாதிபதியினுடைய பொறுப்பை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏறி அமர்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதாந்திர ஊதிய தொகை ஒரு குறிப்பிட்ட ஒரு சொற்ப தொகை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அதே தொகை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல மனிதனுடைய தேவை அதிகமாகும், விலைவாசி என்பது கொஞ்சம் உயரும். எனவே சஹாபாக்களுக்கு கொஞ்சம் மனதிற்கு நெருடலாக இருந்தது. அபூபக்கருக்கு கொடுத்ததை விட ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் என்று ஆசைப்பட்டு சஹாபாக்கள் நேரடியாக கேட்பதற்கு அஞ்சினார்கள். ஏனென்றால் உமருடைய கோபம் தெரியும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு கோபப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு நீதியும் நேர்மையும் மிக்கவர்கள் உமர் ரலியல்லாஹு. எனவே உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் பேசுவதற்காக அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா, ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 4 சஹாபாக்களும் உங்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் காசு சேர்த்து கொடுக்கிறோம், நாங்கள் சொன்னா ஏற்றுக்க மாட்டார்கள், நீங்கள் சொல்லுவதாக சொல்லுங்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒரு சமரச பேச்சுவார்த்தையை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்லி அனுப்புகிறார்கள். இதை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டு தன் மகனிடம் சொன்னார்கள், ஹப்ஸாவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய கணவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையானதாக இருந்தது என்பது உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வழியிலேயே அவருக்கு அடுத்ததாக வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அதே எளிமையான வாழ்க்கை. எனக்கும் என்னுடைய தோழர்களான அந்த 2 மனிதர்களுக்கு உண்டான ஒப்புமை ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரே பாதையில் பயணம் செய்த 3 மனிதர்களை போல எனக்கு முன்னால் பயணம் செய்த அந்த 2 தோழர்களும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு அடுத்து வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எளிமையாக
எளிமையாக ஏழ்மையாக வறுமையை அஞ்சாமல் போதும் என்ற மனதோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்று விட்டார்கள். அந்த பாதையிலே மூன்றாவதாக நானும் பயணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாறு. எனவே அந்த போதும் என்ற அந்த மனப்பக்குவம் நமக்கும் வந்து விட வேண்டும். கணியத்திற்குரிய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற அந்த யதார்த்தம் நமக்கு விளங்கிவிட்டது என்று சொன்னால் நாம் அடுத்தவர்களுக்கு கிடைத்ததை பார்த்து பொறாமையோ அல்லது பேராசையோ நம்முடைய உள்ளத்திலே வந்து விடாது. கணியத்திற்குரிய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்திலே பேராசை வருவதற்குண்டான காரணங்கள், முதல் காரணம் இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்ளாத அந்த மனம். இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்ளாத மனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், செல்வத்திற்கு ஒரு மனிதன் அடிமையாகிவிட்டால் அவன் துர்பாக்கியசாலி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செல்வம் வளர்க்கப்பட்டால் அந்த அடியான் திருப்தியாக இருப்பான். செல்வம் கொடுக்கப்படாவிட்டால் அந்த மனிதன் அதிருப்தியாக இருப்பான் அல்லாஹ்வின் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை வைத்து போதும் என்ற அந்த மனம் இல்லை என்று சொன்னால் அது பேராசை வருவதற்குண்டான முதல் காரணம். லைஸல் கனியு, பெரும் பணக்காரன் என்பவன் செல்வத்தை அதிகமாக சேர்த்து வைத்திருப்பவனுக்கு உண்மையான பணக்காரன் என்பது கிடையாது. வலாக்கின்னல் கனி, உண்மையில் பணக்காரன் யார் என்று சொன்னால் யாரிடத்திலே போதும் என்ற தன்மை இருக்கிறதோ அவன்தான் உண்மையான பணக்காரன். அவனிடத்தில் தான் உண்மையான செல்வம் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே செல்வமும் வசதியும் வாய்ப்பும் அதிகமாக இருப்பது என்பது அது நம்முடைய சோதனை, அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்பதற்கு உண்டான அர்த்தம். செல்வம் என்பதும் சேர்த்து வைப்பதற்கும் சேமிப்பதற்கும் பெயர் அல்ல, மாறாக அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் கொடுப்பதற்கும் பெயர் தான் செல்வம். அல்லாஹ் கொஞ்சம் சோதித்து பார்ப்பான். நம்முடைய எவ்வளவு அளவுக்கு அதிகமான செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு நாம் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். அதனாலதான் அல்லாஹ் வெறுமனே சதகா தான தர்மத்தோடு அல்லாஹ் நிறுத்திக்கல. அதற்கு அடுத்தபடிதான் அல்லாஹ் ஜகாத்தை பருவாக்கி இருக்கிறான். ஒருவேளை அல்லாஹ் ஜகாத்தை மட்டும் பருவாக்கலைன்னு சொன்னோம்னா நமக்கு தர்மம் கொடுக்கணுங்கிற அந்த சிந்தனை வராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய மனிதர்கள் இன்றைக்கு ஜகாத் என்ற ஒரு காரணம் இருப்பதின் காரணத்தினால்தான் இன்றைக்கு பைத்துல் மால்கள், நிறுவனங்கள், ட்ரஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனங்கள் இன்றைக்கு வளர்ந்து நிறைய இருக்கின்றது. அல்லாஹ் அந்த செல்வத்தை பைத்துல் மாலுக்கு கொடுப்பவர்களுக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்பவர்களுக்கும் அல்லாஹ் அவருடைய செல்வத்திலே பரக்கத்து செய்வானாக. செல்வம் என்பது கொஞ்சத்தை இல்லாதவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேராசை அது வராமல் இருப்பதற்கு சில வழிமுறைகளையும் இஸ்லாம் நம் மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. முதல் விஷயம், உலகம் எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறதோ அந்த வசதி வாய்ப்புகள் குறித்து உண்டான அந்த மதிப்பீட்டை கொஞ்சம் நாம் மாற்றி யோசிக்க வேண்டும். நம்மெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறோம், நிறைய செல்வம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். செல்வம் இருந்தால்தான் அடுத்த இடத்திலே மதிப்பு கிடைக்கும் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். முதல்ல செல்வம் அதற்கு உண்டான அர்த்தத்தை நாம் விளங்க வேண்டும். உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளுக்கு உண்டான அந்த அர்த்தத்தை, உண்மையான அந்த விளக்கத்தை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்தினுடைய மதிப்பு இருக்கிறது. ஒரு கொசுவனுடைய ரக்கைக்கு இருக்கிற மதிப்பு கூட அல்லாஹ்வுடைய பார்வைக்கு இந்த உலகத்திற்கு உண்டான மதிப்பு இல்லை. அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனிலே சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு கடை தெருவை கடந்து செல்லுவார்கள். வழியிலே தெருவிலே ஒரு செத்த ஆடு இருக்கும். அந்த ஆட்டினுடைய காது சிறுத்து
போய் ஒரு மெலிந்த ஒரு ஆடு, அந்த ஆடு ஒரு திருகத்திற்கு கூட விலை போகாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆடு, செத்த ஆடு, அந்த செத்த ஆட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பிடித்து தூக்கி நிறுத்தி, இந்த ஆட்டை ஒரு திருகத்திற்கு யாராவது வாங்குவீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த கடை தெருவில் இருந்த மனிதர்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆட்டை நாங்கள் ஒரு திருகத்திற்கு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சரி ஒரு திருகத்திற்கு வாங்க மாட்டீங்க, சரி இலவசமாக இந்த செத்த ஆட்டை கொடுத்து விடுகிறேன், அப்படியாவது யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு திருகத்திற்கு நீங்க கொடுத்தீர்கள் என்று சொன்னாலே இந்த ஆட்டை நாங்கள் வாங்க மாட்டோம், அப்படி இருக்கு இலவசமாக இந்த ஆட்டை நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த செத்த ஆட்டிற்கு உங்களிடத்தில் எந்த மதிப்பும் இல்லையோ அதே போன்றுதான் இந்த உலகத்தின் உண்டான மதிப்பு அல்லாஹ்விடத்திலே இந்த செத்த ஆட்டை விட ஆக அற்பமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வெளியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செல்வம் என்பது அது சோதனையுடைய அடையாளமாக இருக்கலாம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாம் நம்ப வேண்டும். வறுமையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திற்கு நான் வறுமையை குறித்து நான் அஞ்சவில்லை. என் உம்மத்தில கொஞ்சம் ஈமான் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், கடைசி பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தில் வறுமையை குறித்து கூட நான் அஞ்சவில்லை. அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்ந்தால் அந்த செல்வம் அவர்களை அழித்து விடுமோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வறுமையை குறித்து கூட நாம் பயப்படாமல் இருந்து விடலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக செல்வம் சேருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய சோதனையாக கூட இருக்கலாம் என்பதை நாம் கொஞ்சம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிக்கவும் கொஞ்சம் அச்சப்படவும் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை நம்முடைய கண்களுக்கு விருந்தாக நிறைய ஹதீஸ்களில் சொல்லி இருக்கிறார்கள். நிறைய சம்பவங்கள் நாளை மறுமையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையிலே இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். ரெண்டு பேருமே பணக்காரர்கள், செல்வந்தர்கள். அளவுக்கு அதிகமான செல்வத்தை அல்லாஹ் அந்த ரெண்டு பேருக்கும் கொடுத்திருந்தான். முதல் அடியாரிடம் அல்லாஹ் கேட்பான், நான் உங்ககிட்ட நிறைய செல்வத்தை கொடுத்திருந்தேனே, அதை வச்சு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும் போது அந்த அடியார் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் என்னுடைய சந்ததிகளுக்கு வறுமை வந்துவிடக் கூடாதுன்னு பயந்து நிறைய சேர்த்தனே. யாருக்கு சேர்த்தனே? ஏன் பசங்களுக்கு மட்டும் சேர்த்தனே, சேர்த்து வச்சுட்டேன், நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவனே அல்லாஹ் சொல்லுவான், நீ எதை குறித்து பயந்தாயோ, உன்னுடைய வாரிசுகளுக்கு எந்த வறுமை வர வேண்டாம் என்று பயந்தாயோ அந்த வறுமையை உன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுத்து விட்டு உனக்கு தங்குமிடம் சொர்க்கம் அல்ல நரகம். இரண்டாவது மனிதனை அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், உனக்கும் நான் அளவு கடந்த செல்வத்தை கொடுத்திருந்தேனே, என்ன செஞ்சேன்னு கேட்கும் போது அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், எனக்கு அளவு கடந்த செல்வத்தை கொடுத்திருந்தாய், நானும் அளவு கடந்த செல்வத்தை சேகரித்தேன், ஆனால் என் பசங்களுக்கு அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கல, உன்னுடைய பாதையில் நான் அதை தர்மம் செய்தேன், நல்ல வழியில் ஹலாலான வழியிலே சம்பாதித்து ஹலாலான முறையிலே இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்தேன், அதிகமாக தர்மம் செய்தேன் என்பதாக சொன்னவுடனே அல்லாஹ் கேட்பான், சரி உன் வாரிசுக்கு என்ன விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்டவனே அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னுடைய வாரிசுகளுக்கு உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய ரஹமத்தையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன், நீ அவங்களை பாதுகாத்துக்கவே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய வாரிசுகளுக்கு நான் செல்வத்தை கொடுத்து விட்டேன்.
அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது செல்வ சீமான்களாக வாழுவார்கள். நீ மறுமையிலே சொர்க்கத்திற்கு நுழைவா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லுவார்கள். எனவே நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தின் மீது உண்டான பொறுப்பு என்பது இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டும். இவ்வளவு சேர்த்து வைத்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டும் என்ற பேராசை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த மனிதனுடைய அறிவும் ஆரம்பமாகிவிடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டானா அவன் கொடுக்கிற யாராலையும் கொடுக்க முடியாது. இப்படித்தான் கொடுக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த விதமான விதிவிலக்கும் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மகனை, தன்னுடைய மனைவியை யாருமே இல்லாத, ஒரு உணவுக்கு கூட வழி இல்லாத ஒரு பொட்டல் காடு பாலைவனம் அதுல விட்டு போட்டு வந்தாங்க. யாரும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், அல்லாஹ் கொடுப்பாக நம்பிக்கை வைத்தார்கள். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய, அறிவியலே தோற்று போகக்கூடிய ஜம்சம் கிணறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு. எனவே அல்லாஹ் யாருக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறானோ, அதை தடுப்பதற்கோ அதை கொடுப்பதற்கோ யாருக்கும் அதிகாரமும் கிடையாது, யாருக்கும் உரிமையும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும். யார் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பல வழிகளை திறந்து விடுவார். செல்வம் சேர்ப்பதற்கு உண்டான வழிகளை திறந்து விடுவார். ஆனால் அந்த செல்வத்தின் மீது உண்டான பேராசை வந்துவிடக் கூடாது. அந்த பேராசை என்ற அந்த குணம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது என்பதில் தான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் வரக்கத்தை தருவானாக. குறிப்பாக நம்முடைய செல்வத்தில், நம்முடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹ் வரக்கத்தை தருவானாக. வரக்கத்தை தடுக்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய பேராசையை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கடைசி வரை போதும் என்ற அந்த உள்ளத்தோடு வாழக்கூடிய அந்த நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல நசீபை, நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்து தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.